ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஓவர்லார்ட் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் என்னடா ரீஎன்கார்னேஷன் அனிமேவே போட்டு சாவடிக்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. இது ரீஎன்கார்னேஷன் கிடையாது, கதையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகும். இது என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் நம்பி பார்க்கலாம், அதுக்கு நான் கேரண்டி. சரி வாங்க வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 1 எபிசோட் 1. டிரைவ் மேசிவ்லி மல்டிப்ளேயர் ஆன்லைன், அதாவது டிஎம்எம்ஓ ஆர்பிஜி அப்படிங்கிற ஒரு கேம் இருக்குது. அந்த கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரில் வந்துட்டு நம்ம கேம்குள்ளேயே போயிட்டு ரியாலிட்டியாக விளாடுற மாதிரி இருக்கும். 2126 ஒரு கேம் ரொம்பவும் பாப்புலராக இருக்குது. நம்ம ஹீரோ இப்போ அதை தான் விளாண்டுட்டு இருக்கான். ஈக்ட்ரஸல் அப்படிங்கிற இந்த உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். நிறைய எலும்பு கொடுங்க வருதுங்க, அதை எல்லாரும் போய் அடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. கடைசியில் இவங்க எல்லாருமே அவங்கள அடிச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னு பார்த்தா அப்போ தான் ஒரு பெரிய ஸ்கெலிட்டன் அங்கே வந்து நிற்கிறான். பார்த்தா இவங்க எல்லாருமே தோற்று போயிட்டாங்க. அந்த அடிச்சு போட்ட அந்த ஸ்கெலிட்டன் தான் நம்மளோட ஹீரோ. மற்ற பிளேயர்ஸ் இவனோட இடத்த எடுத்துக்கிடாம நம்ம ஹீரோ இவ்வளோ நேரம் விளாண்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஸ்லைம் மான்ஸ்டர் மாதிரியான ஒரு அவதார் அவனுக்கு இருக்குது. எனக்கு இந்த அவதார் பிடிக்கவே இல்லை, ஆனால் நான் கம்ப்ளைண்ட் பண்ண விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோட்ட பேசவோ, பரவாயில்ல அதில் தப்பு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி, இன்னையோட இந்த கேமை ஷட் டவுன் பண்ண போகிறாங்க, நாளைக்கு காலையில் வர நான் சீக்கிரமாக வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் வந்துட்டு லாக் அவுட் பண்ணி போயிருந்தான். கிட்டத்தட்ட 9 வருஷமாக நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த உருவாக்கியிருக்கோம். 9 வருஷமாக கஷ்டப்பட்டு இந்த இடத்த நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு இதோட கடைசி நாள், யாருமே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் வருத்தப்படுறான். சரி, அவங்கள சொல்லியும் ஒரு குத்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடைசி நிமிஷத்தையாச்சும் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கஷ்டப்பட்டு ஒரு லெஜெண்டரி ஸ்டாஃப் ஒன்று வாங்கி வச்சிருக்காங்க. அதை இப்போ நம்ம ஹீரோ எடுக்கிறான். இந்த கேம்குள்ள எந்த ஒரு விஷயத்தினாலும் இவங்களால மாற்ற முடியும். அந்த ஸ்டாஃப் வந்துட்டு ரொம்பவுமே பவர்ஃபுல்லானது. அதோட பேர் வந்து ஐன் சோல் கோன். இப்போ என்பிசி கேரக்டர்ஸ் எல்லாம் இவனுக்கு தலை வணங்குறாங்க. ஆமா, இந்த என்பிசி கேரக்டரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து செக் பண்ணி பார்க்குறான். ஓ ஆமா, இவன் பேர் செபஸ். இவங்க எல்லாரையும் என் பின்னாடி வர வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு கமெண்ட் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே இவன் பின்னாடியே வராங்க. நாஸ்ரிக்ல முக்கியமான இடத்துக்கு இப்போ நம்ம இவங்களை கூட்டிகிட்டு போய் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அந்த முக்கியமான ரூமுக்கு போகிறான். இவளோட பேர் ஆல்படோ. இந்த என்பிசி கேரக்டரோட நேமியாச்சு கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கேன். எல்லாரும் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ எல்லாரும் ஓரமாக போய் நிற்கிறாங்க. ஆமாம், இந்த ஆல்படோ கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்குறோம். இங்கே இருக்கிற எல்லா கார்டியனுக்கும் அவாதான் லீடர் அப்படின்னு சொல்லி போட்டு வளவலன்னு எழுதியிருக்கு. இதை கிரியேட் பண்ணவன் எதுக்கு இவ்வளோ லென்த்துக்கு எழுதியிருக்கான்? இவளை என்ன பிச்சுன்னு சொல்லி போட்டிருக்கு. இதை கிரியேட் பண்ணவனோட கேரக்டரே சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஸ்டாஃபை யூஸ் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டராக மாறி இவா மொமங்கா மேலே ரொம்ப போல் லவ்ல இருப்பா அப்படின்னு சொல்லி அவளோட கேரக்டரை மாற்றி எழுதி வச்சிருந்தான். எல்லாரும் எனக்கு தலைவணங்குங்க அப்படின்னு சொல்ல போய் எல்லாரும் தலைவணங்குறாங்க. இந்த இடத்த நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த இடத்துல ஒரு ஃபிளாக் இருக்கு. அவங்க எல்லார் நேமையும் நம்ம ஹீரோ கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கான். அவ்வளோதான், மணி 12 போது. இந்த கேமை இவங்க ஷட் டவுன் பண்ண போகிறாங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு, அதுக்கப்புறம் திரும்பவும் நான் வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கடுப்பாகிறான். பார்த்தா நம்ம ஹீரோனா அதே கேம்குள்ளேயே தான் இருக்கான். லாக் அவுட் பண்ணலான்னு பார்த்தா எந்த ஒரு கண்ட்ரோலருமே ஒர்க் ஆகல. ஐயோ, என்னோட கேம் கான்சோல் ப்ரோக் ஆயிடுச்சா, நான் அந்த கேம்குள்ளேயே மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தா ஆல்பர்டா வந்துட்டு லார்ட் மமங்கா உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவள் பக்கத்தில் வரவும் நம்ம ஹீரோ ஷை ஆகவும் அவனுக்கு ஒரு மாதிரி ஜொலிக்க ஆரம்பிக்குது. லார்ட் மமங்கா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவ கேட்கவும், ஒரு என்பிசி கேரக்டர் இவா வாய் அசைது இவா பேசுறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையா அப்படின்னு அவன் ஸ்டாஃபை கீழே போடுறான். அது கீழே விழாம அப்படியே மிதக்க தான் செய்யுது. அப்போ கேம் இன்னும் கரெக்டாக ஒர்க் ஆக தான் செய்யுது. ஆனால் ஹெல்ப் சென்டரை எப்படி கான்டாக்ட் பண்ணி நான் வெளியே போகிறதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, செபஸ் நாஸ்ரிக்கு வெளியே ஏதாச்சும் பிரச்சனையான்னு போய் பாரு. ஆமா, நாம அதில் இவனுக்கு ஆர்டர் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லவா அவனும் ஓகே மைலாட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. இது வேற ஏதாச்சும் ஒரு உலகமா இருக்குமா? அப்படி இல்லைன்னா நான் கேம்குள்ளேயே மாட்டிக்கிட்டேனா, இல்லை கேம் ஏதோ புது கிரியேட் பண்ணிட்டாங்களா? ஆல்படோ கொஞ்சம் பக்கத்தில் வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ ரொம்பவுமே பக்கத்தில் வந்துருதா. நான் உன்னை தொடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கண்டிப்பாக மைலாட் அப்படின்னு அவ சொல்கிறா. நம்ம ஹீரோ அவளை தொட்டு பார்க்குறான். என்னது இது, ஒரு என்பிசி கேரக்டருக்கு பல்ஸ் எல்லாம் இருக்குது, கண்டிப்பாக இது கேமாக இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா இவ்வளோ ரியாலிட்டியாக யாராலையும் ரெடி பண்ண முடியாது. ஆல்படோ நான் உன்னோட ஹார்ட் பீட்டை செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்க மாஸ்டர் அப்படின்னு அவ சொல்கிறா. நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்த்தா அவளுக்கு ஹார்ட் பீட் எல்லாம் இருக்கு. இவளோட ஸ்மெல் முதற்கொண்டு எனக்கு தெரியுது, கண்டிப்பா இது ஒரு கேமா இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். லார்ட் மமங்கா இது அதுக்கான நேரமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவோ, இல்ல சாரி, இப்போ அதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா, அவ என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றா. இதுல தப்பு எதுவும் இல்லை, மற்ற எல்லா கார்டியன்ஸையும் 6th ஃப்ளோருக்கு வர சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா. அவ்வளோ சரி ஓகேன்னு சொல்லி கிளம்புறா. இவ இப்படி இருக்க காரணம் என்னோட தப்பு தான், ஏன்னா நான் தான் இவ என் லவ்ல இருக்கணும்னு சொல்லி இவ கோடிங்கா மாற்றி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுறான். என்னால் இன்னும் அட்மினிஸ்ட்ரேட்டரை கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ 6th ஃப்ளோருக்கு டெலிபோர்டேஷன் ஆகுதான். இந்த டெலிபோர்டேஷன் ரிங் இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. எல்லாரும் ப்ரோக்ராம் பண்ணபடியே எனக்கு இன்னும் லாயலாகவே தான் இருந்துட்டு இருக்காங்க. நானும் அதை மெயின்டைன் பண்ணிக்கிடணும். இந்த 6th ஃப்ளோர் கார்டியன் அந்த ட்வின்ஸ் எங்க காணும் அப்படின்னு நம்ம ஹீரோ தேடவும் ஒருத்தன் அந்த இடத்துல இருந்து குதிச்சு, லார்ட் மமங்கா உங்களை மீட் பண்ணதில் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், உன்னோட ட்வின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குபோ, இதை கூப்பிடுறேன், ஹேய் சீக்கிரம் வா ப்ரோ, நான் கண்டிப்பாக வரணுமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, சரி ஓகே சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லவும் இப்போ அவனும் அந்த இடத்துக்கு வாரான். லார்ட் மமங்கா உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அவன் சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான்.
ஆமா இது அந்த லெஜெண்டரி ஸ்வாட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்வின் கேட்கவும், ஆமா இது அந்த ஏன்ஷியன் ஐன்சோல் கோன் ஸ்டாஃபே தான். இதில் இருக்கிற அந்த 8 கிறிஸ்டலுமே ஒவ்வொன்றும் காட் லெவல் பவர் கொண்டது. அது போக இந்த ஸ்டாஃப் மட்டுமே வந்து தனியாகவே காட் லெவல் பவர் கொண்டது. இதை செக் பண்ணி பார்க்க உங்கள் ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சரி ஓகேன்னு சொல்கிறாங்க. இன்னும் 1 ஹவரில் மற்ற எல்லா கார்டியனையும் நான் இங்கே வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஷெல்டியர்மா வாரா அப்படின்னு சொல்லி அவள் கேட்டுட்டு சோகமாகறான். ஆமான்னு நம்ம ஹீரோ சொல்கிறான், நார்மலாக இதோட பவரை யூஸ் பண்ணுறதுக்கு நான் பட்டனை தான் கிளிக் பண்ணணும், ஆனால் இப்போ பட்டன் இல்லை, நான் ஜஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ சாமன் பிரைமல் ஃபயர் எலமெண்டல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவா. அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபயர் மான்ஸ்டர் வருது. எனக்கு சோச்சோ வருது, போயிட்டு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதர் எஸ்கேப் ஆகவும் டக்குன்னு அவளோட சிஸ்டர் பிடிச்சி சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. பிரைமல் ஃபயர் அவங்கள அட்டாக் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ கமெண்ட் கொடுத்த உடனே இப்போ அவங்க 2 பேருமே சண்டை போடுறாங்க. இந்த ஃபயர் எலமெண்ட்டோட லெவல் 80 இருந்தாலும் இவங்க அதை ஈஸியாக சமாளிச்சிருவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அப்படின்னு சொல்கிறான். மற்ற எந்த பிளேயருமே அவனால் கான்டாக்ட் பண்ண முடியல. ஆனால் செபஸ் வந்து கனெக்ட் ஆகுறான். லார்ட் மமங்கா இங்கே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லவும், நீ இந்த இடத்துக்கு வந்து எல்லா கார்டியன்ஸும் வந்ததுக்கப்புறம் அதை சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ அவனையும் இந்த இடத்துக்கு கூப்பிடுறான். இப்போ அவங்க 2 பேரும் அதை தோக்கடிச்சிட்டு வந்த உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்களுக்காக தண்ணி எடுத்து கொடுக்குறான். லார்ட் மமங்கா நீங்கள் ரொம்ப பயங்கரமானவர்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லவும், அப்போ நான் வேணா அப்படி நடந்துக்கிடவான்னு கேட்கவும், இல்லை நீங்கள் இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓ நான் தான் இங்கே ஃபஸ்ட் வந்திருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி வாரா. இவங்க எல்லாருமே எனக்கு லாயலாக தான் இருப்பாங்க, நானும் அவங்களுக்கு தகுந்தபடி ஒரு பெரிய ஆள் மாதிரி நடந்துக்கிடணும். ஒருவேளை நான் இடத்துல இல்லாமல் வேற ஒரு இடத்துல இருக்குனான்னு எனக்கு தெரியல. எப்படியும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிட கூட இடத்துல யாருமே இல்லை. டெய்லி நான் சாப்பிட்டு தூங்கி வேலை மட்டும் தான் பார்க்கணும். என்னோட லைஃப் அப்படியே ஒன்றும் ஜாலியாக இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ எல்லாருமே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிடுறாங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளோர் கார்டியன் ஷெல்டியர் பிளட் ஃபாலன், நான் உங்களுக்கு எப்போவுமே ஒபே பண்ணுவேன். 4th and 5th ஃப்ளோர் கார்டியன் கொக்கைட்டஸ், நான் உங்களுக்கு எப்போவும் ஒபே பண்ணுவேன். கார்டியன் ஆஃப் தி 6th ஃப்ளோர் ஆரபெல்லா ஃபியோரா அண்ட் நான் அவளோட பிரதர் மாரபெல்லா ஃபியோரா, நாங்கள் உங்களுக்கு ஒபே பண்ணுவோம். கார்டியன் ஆஃப் 7th ஃப்ளோர் டெமியர்ச், நானும் உங்களுக்கு ஒபே பண்ணுறேன். கார்டியன் ஆஃப் 8th ஃப்ளோர் ஆல்படோ, நானும் உங்களுக்கு ஒபே பண்ணுறேன். அண்ட் அது போக எல்லா கார்டியன்ஸ்க்கும் நான் தான் லீடராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆல்படோ நானும் உங்களுக்கு ஒபே பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு சர்வ் பண்ணி கடைசி வர லாயலாக இருப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு எல்லாரும் தலை வணங்குறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்குங்கிறதுனால நீங்கள் கவலையே பட தேவையில்ல, ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த அனிமே ரொம்பவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்சால் இந்த அனிமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.